குண்டலாத்தி தமிழரின் கண்களையும் மனங்களையும் பல தலைமுறைகள் கடந்தும் கவர்ந்து வந்த நமது மண்ணின் இயற்கை அழகை தாங்கி நிற்கும் ஒரு விசித்திரமான பறவை. குண்டலாத்தியின் குரல் மிகவும் சிறப்பானது. மூன்றடுக்கு ஒலியாக வெளிப்படும் அதன் அழைப்பு தொலைவில் இருந்தாலும் தெளிவாக கேட்கும். இதன் குரலை இந்த வீடியோவின் இறுதியில் கேட்கலாம். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா முழுவதும் பறந்து காணப்படும் கொண்டலாத்தி இந்தியா மற்றும் இலங்கையின் சூடான உலர் நிலப்பகுதிகளிலும் அடிக்கடி காட்சியளிக்கிறது. இனப்பெருக்க காலத்தில் இது மரத்தின் ஓட்டைகள், பாறைகளின் பள்ளங்கள், பழைய வீடுகளின் சிறு இடைவெளிகள் போன்ற பாதுகாப்பான இடங்களில் முட்டையிடுகிறது. தாய் பறவை நீண்ட நேரம் கூட்டை விட்டு வெளியேறாமல் காப்பதில் ஈடுபடுகிறது. ஆண் பறவை தொடர்ந்து உணவு தேடி வந்து அதை வழங்குகிறது. இயற்கையில் உள்ள குடும்ப ஒத்துழைப்பின் அழகிய எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது. சுமார் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கொண்டலாத்தி பூச்சிகள், புழுக்கள், பல்லிகள், விதைகள், மரத்தோல் இடுக்குகளில் இருக்கும் சிறு உயிரிகள் ஆகிய பல வகை உணவுகளை உண்ணும். மண்ணை குத்தி ஆராயும் அதன் வளைந்த அழகு இயற்கையில் அதன் முக்கிய பங்கை வெளிப்படுத்துகிறது. இந்திய துணைக்கண்டத்திலும் இலங்கையிலும் இன்றும் காணப்படும் கொண்டலாத்தி நமது பாரம்பரியத்தின் உயிரோட்டத்தையும் இயற்கையோடு இருந்த பழைய இணைப்பையும் நினைவூட்டும் ஒரு சின்னமாகும். கொண்டலாத்தி ஒரு பறவை மட்டுமல்ல, நம் மண்ணின் தொன்மையான இனிமையின் ஒரு அழகிய அடையாளம். ஆனால் இன்று காடுகள் குறைவாலும் நகர்ப்புற விரிவாலும் அதன் குரல் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது.